அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அவனாசியில் கைகாட்டி புதூரில் நான் ரிதன்யாவனுடைய வீட்டில் இருக்கிறேன். ரிதன்யா ஒரு தெய்வ குழந்தை. நல்ல படிப்பு, நல்ல பண்பு, பாசம், அன்பு, பணிவு, எல்லா நல்ல குணங்களையும் உடைய ஒரு பொண்ணு. ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரி பொண்ணு இருந்தால் அது தெய்வீகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம குடும்பம் நினைக்குதோ அந்த மாதிரி ஒரு குடும்ப பெண். MSc படிச்சுட்டு அப்புறம் தனியாக யோகா படித்த பொண்ணு. அதுபோக நிறைய துறைகளில் பொண்ணுக்கு ஆர்வம். தனியாக தொழில் செஞ்சுட்டு வர்ற பொண்ணு. கலைத்துறையில் ஆர்வம் இருக்குது. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. எந்த பொண்ணுமே எந்த குடும்பமுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணை மருமகளாக எடுத்துக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம், விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி பொண்ணு. இந்த பெண்ணினுடைய துர்ப்பாக்கியமான தற்கொலை என்பது நம்ம மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். பெரிய துரதிருஷ்டம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளவு உயர்ந்த குணங்களை உடைய ஒரு குடும்பத்தை, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப அநியாயமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது அந்த பையன் கவின்கிற பையன் ஒரு மிக மோசமான முறையில் கொடூரமாக நடந்திருக்கிறான். மிருகத்தனம்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா மிருகங்களும் கூட அந்த மாதிரி நடந்திருக்கிறாப்புல. அவர்களுடைய குடும்பமுமே அவங்க பணம் மட்டும் நோக்கம்தான் இருந்திருக்குது. இல்லாமல் நல்ல பெண்ணை மருமகளாக அடைச்சிட்டு தங்களுடைய குடும்பம் விருத்தி அடைய வேண்டும் என்று கொஞ்சமும் இருப்பதாக தெரியல. பொண்ணு யாருக்கு எந்த விதமான சிரமமும் கொடுக்காம அந்த குடும்பத்தை, பையனை அவனை ஒழுங்கு பண்ணணும்னு நினச்சி நிறைய முயற்சிகளை பண்ணியிருக்குது. பொண்ணுக்கு உடல் ரீதியாக நிறைய தொந்தரவு வந்த போதும் கூட சொந்த அம்மா கிட்ட சொல்லாமல் மாமியாரை வரவழைச்சு சொல்லியிருக்குது. கல்யாணமாகி 10-12 நாள்லேயே சொல்லியிருக்குது. காரணம் என்னென்னா, சொல்லி அவனையும் திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பொண்ணு சொல்லியிருக்குது. அவங்க அம்மா போய் அதை சொல்லி திருத்திருக்கோன்னு அவங்க அது பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பொண்ணை வெவ்வேறு ரீதியாக, மன ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. நகை வேணும், அது வேணும், இது வேணும், சமையல் அறைக்கு போகக்கூடாது, பூஜை ரூமில் நீ போய் தீபம் ஏற்றக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் இப்படி வழக்கமாக இந்த மாதிரி பிரச்சனையை வரும்போது யாராவது ஒருத்தர் கடினமாக நடந்துட்டாலும் கூட அந்த பையன் சரியில்லைன்னா அம்மா அப்பா சொல்லி அந்த பையனை திருத்தணும். அதில் அம்மா அப்பா சரியில்லைன்னா பையன் ஆதரவாக இருக்கணும். இங்கே 3 பேருமே சேர்ந்து பெண்ணுக்கு ஒரு சொல்ல முடியாத கொடுமைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெண் அத்தனையும் தாங்கிட்டு அதை சரி பண்ணணும், அவனை சரி பண்ணணும்னு சொல்லித்தான் கடைசி வரைக்கும் பெண்ணு முயற்சி பண்ணியிருக்குது. காலமாகறதுக்கு முன்னத்து நாள் தான் அம்மாக்கிட்டவே, சொந்த அம்மாக்கிட்டவே விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மிக தைரியமான பொண்ணாக தெரியுது. ஏன்னா கடைசி நாளும் கூட அண்ணா கூட அப்பா கூட போயிட்டு வரும்போது ரொம்ப சொல்லி அடுத்து என்ன செய்யலாம், எந்த மாதிரி யோசனை பண்ணலான்னு சொல்லி வெவ்வேறு விஷயங்களெல்லாம் அது ஆலோசனை பண்ணி மனசுக்குள்ள அப்பா கூடலாம் யோசனை பண்ணி அது சரி இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்குது. வாழ்க்கை இனிமேல் வேண்டாம் அப்படின்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்குது. பல விஷயத்தையுமே இந்த 27 வயசில் இவ்வளவு பக்குவமான பொண்ணை நான் ஒரு பேராசிரியராக இருந்தவன் பல வருஷம். நான் ரொம்ப அரிது இந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது, ரொம்ப அரிதான பொண்ணு இது. ஆனால் பொண்ணை இவ்வளவு கொடுமை, சொல்லனாத கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அது 3 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதிகபட்சமாக இது அந்த 3 பேர்த்துக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரிதிலும் அரிதான வழக்கு. இது அந்த மாதிரி தான் வழக்கு. இது ஏதோ ஒரு டவுரி கேஸ் மட்டும் கிடையாது. இது வரதட்சணை கொடுமை அல்ல. இதில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்குது. கொடுமை பண்ணிக்கிறான், கொடூரன். அவன் பார்க்குறக்கு வெளியில் பார்த்தா சாந்தமாக இருக்கிறவன மாதிரி இருந்துட்டு கொடூரன். ஒரு தங்கமான பொண்ணை இப்படியா ஹேண்டில் பண்ணுவாங்க? யாராவது பண்ணுவாங்களா? ஆகவே அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. பொண்ணு ஒரு இடத்துல சொல்லு அப்பா கிட்ட,
அப்பா அவங்க கிரிமினல் குடும்பம் அப்பா, அந்த மாதிரி 2 பேராக இருக்கிறான் 3 பேராக இருக்கிறான். ஏன்னா கடைசி 2 நாள் முன்னால் வரைக்கும் இங்கே வந்து இவங்க முன்னால் மாமனார் மாமியார் முன்னால் குழந்தையை ரொம்ப பிரியமாக வச்சுக்கிற மாதிரி நடிச்சுட்டு, ஆனால் இரவு நேரத்தில் வந்து கொடுமை பண்ணி பகல்லையே வந்து சொத்து வேணும், அது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்லி பண்ணி ஒரு MBA படித்ததாக சொல்கிறாங்க. அது படித்தானான்னு யாருக்கு தெரியாது. வசதியான குடும்பம், வாடகை வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சொத்து என்ன, ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கேட்டால் தொழில் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு. அது என்னது இதுவாக நாகரீகம்? இது ஏன் உழைக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா? உழைக்க தெரியாதா? படிக்க வச்சுருக்கிறாங்க, வாடகை வருதுன்னு சொல்கிறீங்க, சொத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மிக அநாகரீகமான முறையில் நடந்திருக்குது. ஆகவே இந்த மாதிரி பெண்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கு நடக்கக்கூடாது. அதனால தான் வேதனை வந்து இதை கேட்குறவங்களுக்கு யாருனாலும் கேட்க முடியாது. நானே அந்த சமயத்தில் டெல்லியில் இருந்தேன். எனக்கு வீடியோ அனுப்புனாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் கேட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் முழுதுமே என்னால் கேட்க முடியாது, அவ்வளவு கண்ணீர். அப்புறம் அண்ணா கூட நான் வந்து அதை பற்றி பேசினேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தாமதமாக நடப்பதாக எனக்கு தெரிய வருகிறது. இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஏன்னா இந்த மாதிரி கேஸில், மிகவும் கொடூரமான இந்த மாதிரி வழக்குகளை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விரைவாக இதை நடத்தி அதிகபட்ச தண்டனை கொடுப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கணும். ஆனால் வந்து இப்போ காவல்துறை மெதுவாக நடப்பதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன. இது நல்லதில்லை. இது வந்து ரொம்ப மோசமானது. இது வந்து இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி என்பது மிக கொடுமையானது. இது எல்லோரும் சேர்ந்து இதை தவறு செய்தவர்களுக்கு, கொடுமை இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த சமயத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நடந்துடுதுன்னு சொன்னால் அது மோசமாக போகும். ஆகவே இதில் இங்கே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்து நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் அது பெரிய அளவில் நாம் இதற்கான பெரிய அளவில் நடவடிக்கை எடுப்போம். என்ன விதமான போராட்டமாக இருக்கலாம், சட்டப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்கலாம், அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களையே நாம் திரட்டுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் சொசைட்டின்னு சொல்லுவோம், கட்சியெல்லாம் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் முறையாக ஒரு 500, 600, 1000 பேர் மக்களாக ஒன்று கூடி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி யாருக்கு அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆகவே இதில் ஏதாவது காவல்துறை தவறு இழைத்ததுன்னு சொன்னால் அதுக்காக பெரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். 2வதாக, இந்த காவல்துறை அதிகாரிகள் மெத்தனமாக நடந்து கொள்வது தெரிய வந்ததுன்னு சொன்னால் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பார். அதனால் இது தமிழக அரசாங்கம் வந்து இதற்காக உடனடியாக இந்த வழக்கை வந்து CBCIDக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த வழக்கு இப்போ அதுக்காக எத்தனை நாள் ஆகுதுங்க? 10 நாள் ஆச்சு. அது வந்து இப்போ அண்ணாதுரை அண்ணா வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில், FIRல ஒரு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எழுதி இருக்கிறது வேறு மாதிரின்னு சொல்கிறாங்க. இது மிக அநியாயம், மிக கொடூரம். இது உலகம் முழுவதும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தெய்வீக பெண்ணை வந்து நாம் பலி கொடுத்துட்டு நிற்கிறோம். அது ஒரு கொடூர குடும்பத்தினால பலி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாரும் சேர்ந்து தண்டனை அதிகபட்சமாக வாங்கி கொடுக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், இப்போல்லாம் அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் நடந்ததுன்னு சொன்னால் 20 நாள் 1 மாதத்துலலாம் வழக்கு முடித்து உடனே பண்ணுறாங்க. இவன் இன்னும் 8 நாள் 9 நாளை வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த காவல்துறையானது வச்சுருக்குது. ஆகவே தாமதம் செய்யக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரியை கண்டிக்கிறோம், நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் வந்து உடனே நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பெரிய அளவுக்கு இதற்காக நாம் வந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும். தமிழக அரசாங்கம், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றுவது என்பது நல்லதாக தெரிகிறது. ஏன்னா இதில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. இது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய வழக்கு. இதில் வந்து எந்த விதமான அரசியலோ ஒன்றும் கிடையாது. எந்த விதமான, எல்லோரும் மனிதர்கள், மனிதாபிமானம். அது தமிழ் சமூகம், நம்ம பாரத தேசம் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். அது பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. இந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்க ஒரு குடும்பம். அவர்கள் மேலே உடனடியாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகபட்சமாக என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ சட்டத்தில் அதை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த விதமான தாமதம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ வழக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, இப்போ நம்மை போன்ற நலம் விரும்பிகள் எல்லாருமே சரி, எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுங்க. 9 நாள் 10 நாள் ஆகி ஒன்றுமே இவ்வளவு தாமதம் இருந்துன்னு என்ன காரணம்ங்க? அப்போ இன்னொன்று, நாம் சொல்கிறது ஒன்று, அவங்க எழுதியிருக்கிறது ஒன்றுன்னு யாருக்காக அவங்க செயல்படுறாங்க? இதில் அதிகார பலத்தையோ பண பலத்தையோ வச்சுட்டு அந்த எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து காவல்துறையோட அவங்கள கையில் வச்சுட்டு தவறுதலாக உபயோகப்படுத்தாமல் நினச்சாங்கன்னா அது மிக தவறாக முடியுங்கிறது. ஆகவே
தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும், அல்லது உடனடியாக இந்த வழக்கை வந்து இந்த அதிகாரியை உடனடியாக நாம் வந்து விசாரிக்க சொல்லணும். இல்லாட்டி இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மாற்றுங்க, இந்த ஆளை மாற்றுங்க. ஆமாம், இந்த ஆள் வந்து சரியில்லைன்னு சொன்னால் இவரை மாற்றணும், மாற்றி நமக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆகவே அதற்காக நீதி கிடைக்க வேண்டும், அரசாங்கம் இதற்காக செயல்பட வேண்டும். நாங்கள் மக்கள் எல்லாம் நாமெல்லாம் அதற்காக இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஒன்று தான் இன்றைக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம்.